மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராஜபக்சே வருவதை கண்டித்து டெல்லியில் வைகோ தலைமையில் மதிமுகவினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோடி பதவியேற்பு விழாவுக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவை அழைத்ததற்கு அதிமுக, திமுக உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ டெல்லியில் மோடி, பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் ஆகியோரை 3 தினங்களுக்கு முன் சந்தித்து ராஜபக்சேயை அழைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். ராஜபக்சே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திங்களன்று காலை டெல்லி ஜந்தர் மந்தரில் கருப்பு கொடி போராட்டத்திலும் வைகோ ஈடுபட்டார். போராட்டத்தில் பங்கேற்ற மதிமுகவினர் ராஜபக்சேவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியதோடு தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்களை சித்தரிக்கும் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்களையும் ஏந்தியிருந்தனர். அப்போது வைகோ கூறுகையில், வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆகியோர் பிரதமராக பொறுப்பேற்ற போது கூட ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடவில்லை என்றார். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவுக்கு அழைப்பு விடுத்ததன் மூலம் தமிழர்களின் உணர்வுகள் புண்படுத்தப்பட்டுவிட்டதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து தடை உத்தரவை மீறியதாக வைகோ உள்ளிட்ட மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். I have explained the fire of pain is in our heart, cutting across political party lines. We have lost our brothers and sisters. They have been brutally murdered. What for he should be brought in? His presence here will pollute the sanctity. Be a stigma. தமிழக தலைநகர் சென்னையிலும் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்னர் மதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, பொருளாளர் மாசிலாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஒரு இனப்படுகொலையை செய்த ராஜபக்சே அவர்கள் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிற விழாவில் அவர் பங்கேற்பது என்பது தமிழர்களுடைய நெஞ்சங்களில் ஒரு வேதனை தீயாக அது பரவி இருக்கிறது என்பதையும், அது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதாக அந்த நிகழ்வு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி ராஜபக்சே அவர்கள் இந்தியாவுக்கு வருவதை கண்டித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எங்கள் கண்டனத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறோம். டெல்லி ஜந்தர் மந்தரில் மதிமுகவினர் போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே டெல்லிக்கு ராஜபக்சே வந்து சேர்ந்துவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிமுகவை போல் தமிழகத்தில் பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர் வெவ்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ராஜபக்சே வருகையை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இந்த பதவியேற்பு விழாவில் மோடி அவர்கள் திரு ராஜபக்சே அவர்களை அழைக்கக்கூடாது, இது தமிழக மக்களுடைய உணர்வுபூர்வமான பிரச்சனை. இந்த பிரச்சனையில் நிச்சயமாக தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு மதிப்பு தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்த போதும் 1.5 லட்சம் தமிழர்களை இனப்படுகொலை செய்திட்ட அந்த வெறியனுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பதும், இந்திய நாட்டின் பாரம்பரிய உணவுகளை கொண்டு அங்கு டெல்லி செங்கோட்டை மத்திய மண்டபத்தில் ஜனாதிபதி மாளிகையில் விருந்து உபசரிப்பது என்பது இங்கு எங்களை மேலும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக்கியிருக்கிறது. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாமக மற்றும் தேமுதிக கட்சிகள் ராஜபக்சேயின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கின்றனர். அதிமுகவிற்கு அழைப்பு வந்தும் பங்கேற்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. திமுக தரப்பில் தங்களுக்கு அழைப்பு வரவில்லை என்பதால் பங்கேற்கவில்லை என்று தெரிகிறது.